என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை தேவாலயத்தின் வாசலிலே கொண்டு வந்து வைப்பார்கள். அவன் பிச்சை கேட்பான். வழக்கம் போல அவன் பிச்சை கேட்கும் பொழுது பேதுரும் யோவானையும் பார்த்து, பேதுரு சொல்லுகிற வார்த்தைகள் தான் இவைகள். பேதுரு சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டார். அப்பொழுது அவன் குதித்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்தான் என்று வேதவசனத்திலே பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இரண்டு கோணங்களில் நாம் இதை தியானித்து ஜெபிக்கிறோம். ஒன்று, நாம் எதை தருகிறோம், நாம் எதை பெறுகிறோம். அங்கே பேதுரு சொல்லுகிறார், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். பேதுருவிடத்தில் இருக்கிறது என்ன? குறைவாய் உள்ளதை நாம் பிறருக்கு கொடுக்க யோசிப்போம். நிறைவாய் ஒன்று இருக்கும்போது அதை நாம் தாராளமாய் கொடுக்க பிரயாசப்படுவோம், ஆசைப்படுவோம். 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கிற அந்த மனிதன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை, பரிசுத்த ஆவியானவரை அங்கே கொடுக்கும் பொழுது அங்கே பிறவியிலிருந்து சப்பானியாய் இருந்த மனிதன் குதித்து நின்று நடந்து தேவனை துதிக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்மிடத்தில் நிறைவாய் உள்ளது என்ன? நாம் நிறைவாய் உள்ளதை எப்படி கையாளுகிறோம்? நிறைவாய் உள்ளது எப்படி பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது? நாம் நிரம்பி இல்லாததினாலே, குறைந்து சில காரியங்களில் இருப்பதனாலே பிறருக்கு நாம் அவைகளை பகிர்ந்து கொடுக்க யோசிக்கிறவர்களாக இருக்கலாம். இந்த நாளில் நாம் அந்த தேவனை பார்த்து எங்களையும் அப்படி ஒரு ஆவினாலே நிரம்பி நாங்கள் பிறருக்கு செய்யத்தக்கதாக, கொடுக்கத்தக்கதாக, எங்களுக்கு உண்டாகத்தக்கதாக செய்யும் என்று சொல்லி நாம் நம்மிடத்தில் உள்ளவைகளுக்காக இன்னும் பெருக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கலாம். இரண்டாவது, குதித்து நின்று நடந்து தேவனை துதிக்கிற அந்த மனிதன் பகுதியிலிருந்து நாம் பார்க்கும்பொழுது அவன் ஒன்றை பெற்றுக்கொள்கிறான். சரியானவர்களிடத்தில் சரியானதை பெறும்பொழுது முடங்கி இருக்கிற வாழ்க்கை சூழல்கள் எல்லாம் மாறும். அவன் தேவனை துதிக்கிறான், மகிழ்ச்சியோடு போகிறான். ஆம், அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் யாரிடத்தில் பெரியவர்களாக இருக்கிறோம்? நிறைவான காரியங்களை உடையவர்களிடத்திலே நல்ல காரியங்களை நாம் பெரியவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொள்கிற சர்வத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற தெய்வத்துடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள நாம் பயன்படுத்துகிற விதங்கள், வழிகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட நிறைவானவர்களிடத்திலிருந்து நாம் அவைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் உண்மையான விடுதலையை பெற முடியும். ஜெபிக்க போகிறோம். 2 காரியங்கள். ஒன்று, நாம் எதனால் நிறைந்திருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். இரண்டாவது, நாம் எதை யாரிடத்தில் பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுகிறோம் என்று பார்க்க வேண்டும். ஜெபிக்கலாமா? அன்பான பரலோக பிதாவே, இந்த அருமையான 7ஆம் நாள் தியானத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, எந்தெந்த பகுதியில் நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த பகுதிகளிலே எங்களை நிறைவாய் மாற்றுங்க. எங்களிடத்தில் உள்ளதை நாங்கள் தாராளமாய் தரத்தக்கதாக ஆவிக்குரிய வரங்களினாலே, ஆவிக்குரிய நல்ல எண்ணங்களினாலே, நல்ல செயல்களினாலே எங்களை நிரப்பி பிறருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளை எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் பெற்றுக்கொள்கிறோம் என்கிற காரியத்தில் கவனமாய் இருக்க, அதனால் நாங்கள் மன நிறைவடையவும், மனம் உடைந்து போகாமல் அந்த மனிதர்களாலே நாங்கள் சந்தோஷப்படத்தக்கதான மனிதர்களை நோக்கி பார்க்க, பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு முன்வைத்த பிள்ளைகளை மாத்திரமே நாங்கள் நாடி அப்படிப்பட்டதான மனிதத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எந்தெந்த தேவைகளோடு யாரெல்லாம் இதற்கு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவளுடைய தேவைகளை நீங்கள் சந்திக்கும்படிக்காக பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே அப்பா நீர் அவளை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளை நீ கம்பீரமாய் அறுவடை செய்ய உதவி செய்வீராக. கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தினால் எங்கள் அருமை பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன்.